ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிறிஸ்மஸ் கிராஃப்ட் ஐடியாலாம் சொல்லித்தர போகிறேன். அதில் கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க, இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். கிளிட்டர் ஷீட், செயின் ஸ்டோன், பீட், கோல்டன் பீட், ஸ்டோன், சிசர், B7000 க்ளூ, இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். உங்களுக்கு விருப்பமான கலர் என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட் தான் எடுக்க போகிறேன். அதோடு சேர்த்து க்ரீன் கலர் கிளிட்டர் ஷீட் எடுக்க போகிறேன். ஏன்னா 2 கலர் வேணும் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இந்த கிளிட்டர் ஷீட்டை கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ நான் கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இதோட லென்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீளம் 11 சென்டிமீட்டர். ஸ்கேலில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட நீளம் 11 சென்டிமீட்டர். அகலம் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. மேலே 11 சென்டிமீட்டர், கீழே 11 சென்டிமீட்டர், இங்கே 8 சென்டிமீட்டர், இங்கேயே 8 சென்டிமீட்டர் இருக்கிறப்பல நீங்கள் ஸ்கேலில் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், இதுதான் முக்கியமான ஸ்டெப். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், மேலே 1 இன்ச்சுக்கு இருக்கிறப்பல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேலில் லைன் போட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு பென்சிலில் போட்டால் உங்களுக்கு தெரியாதனால நான் பென்னில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் பென்சிலில் போட்டுக்குங்க. கீழே அதே லென்த்துக்கு நீங்கள் லைன் போட்டுக்குங்க. மேலே கீழே லைன் போட்டுக்க. இப்போ என்ன பண்ணுங்கள், மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா லைன் போட்டோம் இல்லையா, அங்கே நீங்கள் மார்க் பண்ணணும். என்னென்னா 0.5 சென்டிமீட்டருக்கு நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த லைன் ஃபுல்லாகவே 0.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி வச்சுக்குங்க. ஸோ நான் மார்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கீழே நீங்கள் அதே 0.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, மேலே இருக்கிற டாட்டோ கீழே இருக்கிற டாட்டோ நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ நீங்கள் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுங்கள். இது ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கே அழகாக இருக்கும். இதே போல் இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நான் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம லைன்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை ஃபோல்டு பண்ணிடுங்க. இது ரெண்டுமே ஈவனாக இருக்கிற போல் பார்த்துக்குங்க. அதுக்கு நீங்கள் மேலே கிளிப்பு இருந்தால் நீங்கள் அந்த கிளிப்பை குத்திட்டு நீங்கள் இதை நீங்கள் கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அது கட் பண்ணலாம். ஸோ ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கிற போல் பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே இந்த லைன் இருக்குது பாருங்கள். இந்த லைன்லேயே நீங்கள் கட் பண்ணணும். மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த லைனோடு ஸ்டாப் பண்ணிக்கணும். அது எண்டு வரைக்கும் நீங்கள் கட் பண்ணாதீங்க. அதுக்கு தான் மேலே உங்களை லைன் போட சொன்னேன். இப்போ ஃபோல்டு பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கட்டிங் வரும். நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட்டிங் வராது. ஸோ ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அது ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே கட் பண்ணோம். நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டேன். ஸோ இது 2 வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும். இதை நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணோன்னா, அடுத்த கிளிட்டர் ஷீட் எடுத்துக்குங்க. நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். க்ரீன் கலர் எடுத்துக்குங்க. இதில் சென்டிமீட்டர் எவ்வளோ நான் எடுத்திருக்கேன்னா, நீளம் 13 சென்டிமீட்டர் நான் எடுத்துருக்கேன். பாருங்கள், 13 சென்டிமீட்டர் தான் நான் எடுத்துருக்கேன். அகலம் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஓகேவா, 13 சென்டிமீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ மேலேயும் கீழேயும் 13 சென்டிமீட்டர். இந்த 2 சைடும் அகலம் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்குங்க. எடுத்து கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த கிளிட்டர் ஷீட்டை இப்போ இந்த கிளிட்டர் ஷீட்டில்
மேலே வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட B7000 க்ளூ இல்லைன்னா க்ளூ கன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் அதுவும் வந்து யூஸ் பண்ணலாம். என்கிட்ட க்ளூ கன் இல்லாதனால நான் வந்து B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த க்ரீன் கலர் கிளிட்டர் ஷீட் மேலே வந்து அப்படியே கொஞ்சம் ஒட்டி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் வந்து ட்ரையிங் டைம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து அடுத்து நம்ம பண்ணும் போது உங்களுக்கு வந்து இது பிரியாமல் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம வந்து அடுத்தது எப்படி பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். இப்போ இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணணும், இது வந்து கொஞ்சமாக மேலே கிளிட்டர் ஷீட் இருக்குல்ல, கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட்டு, அதை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஒட்டாமல் கொஞ்சமாக நீங்கள் வந்து பெண்ட் ஆகிற போல் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒட்டும். நல்லா தெரியுதா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண, கீழே வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஒட்டுற மாதிரியே நீங்கள் ஒட்டினா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு லென்த்துக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த லென்த்துக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஒட்டி விடணும். பார்த்து பண்ணணும். நல்லா பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெண்டான போல் இருக்கணும். அதே நேரத்தில் ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து டேரெக்டாக ஒட்டக்கூடாது. கொஞ்சம் பெண்டு கொடுத்து நீங்கள் வந்து இது வந்து ஸ்டிக் பண்ணணும். இதுக்கும் கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த 2 கிளிட்டர் ஷீட்டும் நல்லா ஒட்டின பிறகு அடுத்து நம்ம ஐடியாலாம் இல்லை வந்து பண்ண முடியும். ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு இந்த ஷேப்பில் வந்து இருக்கும். இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு காமிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். 2 சைடும் இது ஷேப்பும் பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், இதை வந்து ஃபோல்டு பண்ணோம். இப்போ டேரெக்டாக இப்போ ஸ்ட்ரைட்டாக இருந்துடும் இல்லையா, இப்போ வந்து அது வந்து ஃபோல்டு பண்ணோம். இந்த எக்ஸஸாக இருக்கிற பகுதி வந்து உள்ளே போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் மடிச்சுக்குங்க. எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணுங்கள். அப்புறம் இது ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு அழகான டிசைன் ஒன்று இருக்குது, கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது மேலே ஒட்டி விட்டுடணும். இந்த எண்டிங் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், க்ளூ வச்சு இது வந்து ஒட்டியாச்சு. இதுக்கும் கொஞ்சம் நேரம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள் இந்த ஷேப் வந்து அழகாக நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஸ்டோன் செயினை வந்து ஒட்டலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைட்டாக நீங்கள் இது ஒட்டும் போது உங்களுக்கு வந்து இந்த கேப் வந்து வராது. ஸோ நான் கொஞ்சம் கேப் விட்டனால எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இதே போல் ஸ்டோன் செயின் வந்து ஒட்டி இதுவும் வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணலாம். இது ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2 சென்டிமீட்டருக்கு வந்து நீங்கள் ஒரு சர்க்கிள் வந்து எடுத்துக்குங்க. நான் இதே கோல்டன் கலரில் எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் வந்து இந்த க்ரீன் கலரும் கிளிட்டர் ஷீட்டும் யூஸ் பண்ணி 2 சென்டிமீட்டரில் சர்க்கிள் வரைஞ்சி காம்பஸில் கட் பண்ணி வச்சுக்குங்க. அது எதுக்குன்னா, மேலே வந்து இந்த மாதிரி கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து இது நம்ம ஒட்டணும். கீழேயும் அதே போல் ஒட்டணும். இதுக்கு வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து ஒட்டியாச்சு. இப்போ கீழேயும் வந்து நம்ம அழகாக ஒட்டி விட்டுடலாம். B7000 க்ளூ யூஸ் பண்ணி நான் வந்து இதை ஒட்டி விட்டு சைட்லேயும் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்டோனை நான் ஒட்டிட்டேன். இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த பீடை வந்து நீங்கள் அழகாக இதை சுற்றி ஒட்டி விட்டுடலாம். இங்கேயே வந்து அதே போல் பீடை வந்து ஒட்டி விடும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுவும் நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
மேலே பாருங்கள் ஸ்டோன் ஒட்டிட்டோம், அழகாக பீடும் ஒட்டிட்டோம், கீழே பீடு ஒட்டிட்டோம். சென்டரில் வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு அதில் வந்து ஒரு பீடு வந்து ஒட்டி இருக்கும். இது ஒரு டிசைன் பாருங்கள், இது அழகாக இருக்குது. இப்போது நான் ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். க்ரீன் கலர் அண்ட் உள்ளே வந்து பிங்க் கலர் ரெண்டுமே சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன். இங்கே க்ரீன் கொடுத்துருக்கேன், அவுட்டரில் கோல்டன் கொடுத்துருக்கேன், உள்ளே வந்து பிங்க் அண்ட் க்ரீன் கொடுத்துருக்கேன். இது ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஹேங்கிங்க்கு வந்து எப்படி பண்ணேன்னு இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் கோல்டன் கலரில் கிளிட்டர் ஷீட் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதுவும் 1 இன்ச்சு லென்த்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயில் கூட தொங்க விடலாம். பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருந்தால் நீங்கள் இது தொங்க விட்டிங்கன்னா இது அழகாக இருக்கும். இல்லை வால் ஹேங்கிங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஹோம் டெக்கரேஷன் ஐடியாவுக்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கிறிஸ்மஸ் மட்டும் கிடையாது, மற்ற ஃபஸ்ட்டு வீல்லையும் நீங்கள் வந்து இதே போல் பண்ணி உங்கள் வீட்டில் அழகாக நீங்களே ரெடி பண்ணி உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த 2 கம்பி எடுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ எந்த ஹைட்டு வேணுமோ அதை பொறுத்து 2 கம்பி எடுத்து அதை வந்து ஃபோல்டு பண்ணி 2ஆ ஒன்றா இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. இப்போ அந்த கம்பியை வந்து இந்த கிளிட்டர் ஷீட்டில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள். நல்லா ஃபோல்டு பண்ணினே வாங்க. இப்போ எண்டிங்கில் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டி விட்டுருங்க. இதுக்கும் கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இதோட மிடில் வந்து நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறாப்புலையும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். இது ஒரு டிசைன் பாருங்கள், இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அதுக்கேற்றப்பறம் நீங்கள் வந்து இதிலே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். நான் ஏற்கனவே ஸ்டார், கிறிஸ்மஸ் ஸ்டார் அண்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து இதில் ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே வந்து ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இதே போல் பீட் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.